தப்பிச்சிட்டேன். அடுத்து ரெடி, தப்பிச்சிட்டேன். இந்த லாங் Okay, once again, good afternoon. Hello, settle down. Yeah, கவனிக்கலாம். இருமா கொஞ்சம். எத்தனையோ வகுப்பறைகளை பார்த்துருக்கீங்க, எத்தனையோ பேராசிரியர்கள் பேசுனது கேட்டிருக்கீங்க, சாரி டீச்சர்ஸ் பேசுனது கேட்டிருக்கீங்க. இது இந்த வகுப்பறை, இந்த பேராசிரியர் எல்லாமே வித்தியாசமானது. இந்த வகுப்பறையில் வகுப்பு கேட்பதற்கு இந்த சாமானிய மக்கள் எல்லாம் பெருசாக நினைப்பாங்க. அதுக்கு என்ன பேர்? பிணம். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பணம். அது இருந்தாலும் இந்த வகுப்பறைக்கு வர முடியாது. இப்படி ஒரு மிகச்சிறந்த கானக வகுப்பறைக்கு நீங்கள் எல்லாம் வருவதற்கு இந்த ஸ்கூல் காரணம். யார் காரணம்? அதுலேயும் அவரை தேங்க்ஸ் பண்ணுறீங்க. போனேன்னு நடக்கிறார். இந்த சோலைக்குள்ள மதிகட்டான் சோலையின் இதயத்தில் அமர்ந்து இதயம் பாடம் கேட்கும் இந்த நேரம். ஏனென்றால் இந்த இடத்தில் இதயத்துக்கு கண்களும் உண்டு, காதுகளும் உண்டு. நாம் இந்த இடத்தை கண்களால் பார்க்கவில்லை, இதயத்தால் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல நான் ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறேன். ரொம்ப நாளாக என் மனசில் ரொம்ப பிடித்தமான கேரக்டர். நான் பிஎஸ்சி படிக்கும்போது படித்த ஒரு கேரக்டர். அதை பற்றி ட்ராமாவை நடிச்சிருக்கோம். அந்த கேரக்டரு, அந்த புக்கை வந்து எல்லாரும் நோட்ஸ் எழுதுவாங்க, மினர்வா நோட்ஸ், டைமண்ட் நோட்ஸ்னு. நான் சொந்தமாக நானே நோட்ஸ் எழுதி படித்து எழுதினேன். எக்ஸாமில் சொந்தமாக எழுதினா மார்க் நிறைய கொடுக்குறேன். கல்லூரி எங்கள் கல்லூரி அரசு கல்லூரி. என்னை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல் த பெஸ்ட். ஒரிஜினாலிட்டிக்கு இடம் கொடுக்கும். எதுக்கு இடம் கொடுக்கும்? அப்படி அந்த ஹீரோயின் கேரக்டர் யார் தெரியும்? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச நிறம். ஏன்னா அந்த நாட்டோட நிறம் கருப்பு, இந்த மண்ணோட நிறம் கருப்பு. ஏனென்றால் கருப்புக்கு காரணமானது நம்ம டிராபிக்கல் கிளைமேட். நம்ம டிராபிக்கல் கிளைமேட். கருப்புன்னா நவப்பழ கலர் மட்டும் சொல்லல, மாநிலம் எல்லாமே எல்லாம் கருப்போட செஞ்சது. கருப்புல கொஞ்சம் மாறுபட்டு, கருப்புல கொஞ்சம் மாறுபட்டு. அப்படி ஏன் கிளியோபாட்ரா எனக்கு பிடிக்கும்? ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரான்னு ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராங்கிற ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாவை இந்த மாபெரும் மழை காட்டுக்குள் அமர்ந்து பேசணுங்கிற நேரம் இது. என்ன சொல்கிறேன், கிளியோபாட்ராவை எனக்கு பிடிச்சதுக்கு முதல் காரணம், உலகத்திலேயே மிகப்பெரிய லைப்ரரியை மெயின்டைன் பண்ண பாபா எந்த ஊரில்? அலெக்சாண்ட்ரியா. எந்த ஊரில்? அலெக்சாண்ட்ரியா. அப்போ த கேபிட்டல் ஆஃப் இஜிப்ட். அதனால எனக்கு அவளுக்கு பிடிக்கும். அவள் ஏகப்பட்ட நகை போட்டிருந்தான், அவளுக்கு பிடிக்காது. நகை எருமை கூட போட்டுக்கு மேயுது. எருமைக்கிறப்ப பார்த்துருப்பீங்களா, கழுத்தில் சங்கு நிறையா போட்டுக்கிட்டு. அது இல்லை, அவள் ஒரு இன்டலெக்சுவல், அதனால அவளுக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? அப்படி ஒரு இன்டெலிஜென்ட் லேடி அவள், அதனால அவள் பிடிக்கும். அது மட்டுமல்ல,
நைல் நதி கரையோரம் பிறந்த ஒரு மான்குட்டி. எனவே பிடிக்கும். ஏன் நைல் நதி கரை பிடிக்கும்னா இப்போ நான் சொல்ல போகிறேன். நைல் நதின்னு ரிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அவளை ஆரம்பிச்சேன். எகிப்திய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை நைல் ரிவர். எப்படி கொங்கு நாட்டினுடைய கலாச்சாரத்தின் ஆரம்பம் நைல் ரிவரோ, அந்த மாதிரி நைல் நாகரிகத்தினுடைய எகிப்திய நாகரிகத்தினுடைய ஆரம்பம் நைல் ரிவர். இந்த நைல் ரிவர் இருகரையும் பொங்கி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அலெக்சாண்ட்ரியா மக்கள், எஜிப்ட் மக்கள் எல்லாம் they were experts in ship building. கப்பல் கட்டுற தொழிலில் எக்ஸ்பர்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி லக்ஷதீப் போன கப்பலுக்கு பேர் திப்பு சுல்தானுக்கு, அது கூட மேட் இன் ஈஜிப்ட். அந்த காலத்தில் அலெக்சாண்ட்ரா உலகாண்ட காலத்தில், கிளியோபட்ரா உலகாண்ட காலத்தில் அந்த எகிப்திய மக்கள் கப்பல் கட்டும் தொழில் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க. அந்த காலத்தில் கப்பல் கட்டதுன்னா என்ன வேணும்? மரம் வேணும். நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றோம். லிவிங் டு த மூமெண்ட்னு ஒரு கான்செப்ட். எந்த நேரத்தில் எது நடக்குதோ அதை முழுசும் உள்வாங்கி கொள்ளாமல் வேறு எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டோ சிந்தித்து கொண்டிருந்தால் உன்னை மட்டும் நீ கெடுத்துக்கல, பக்கத்தில் இருக்கிறவங்க கெடுக்கிறீங்க. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, மேயற மாட்டை நக்கர மாடு கெடுக்குதுமா. ஒரு பக்கத்தில் ஒரு மாடு என்ன பண்ணும், அந்த மாட்டை நாக்கில் அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அது மேயறதை விட்டு அது வேடிக்கை பார்க்குறது. அப்படித்தான் நீங்கள் கவனிக்காமல் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுனா நீயும் கவனிக்கல, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கவனிக்க விடலை. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ஓன் கோல்டன் டைம். ஸோ லிவிங் டு த மூமெண்ட். அந்த நேரத்தில் வாழ்ந்துவார். அந்த நேரத்தில் வாழ்ந்துவார்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறியோ அதை 200% ஈடுபாட்டோட நீ பண்ணலைன்னா நீ வேஸ்ட். நீ வெறும் எக்ஸிஸ்டிங் தான். யூ ஆர் நாட் லிவிங். இஃப் யூ வாண்ட் டு லிவ், லிசன் அட்டென்டிவ்லி இன் எவ்ரி மூமெண்ட், இன் எவ்ரி அக்கேஷன். ஓகே, நைல் ரிவரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நைல் ரிவர் நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் கப்பல் கட்டுற தொழில எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ கப்பல் கட்டுறதுக்கு என்ன வேணும்? மரம். அந்த மரம் எங்கிருந்து வரும்? அந்த நைல் ரிவர் எந்த நதியானாலும் உற்பத்தியாவது, நேற்று சொன்னேன், எந்த நதியானாலும் உற்பத்தியாகும் பிறப்பிடம் மழைக்காடுகள். ரெண்டு கருத்து முடியும் நினைக்கிறேன். மழைக்காடுகள். அப்போ அங்கே மிக பிரம்மாண்டமான மழைக்காடுகள் இருந்தது. எங்க? எகிப்து. நைல் நதியினுடைய முகத்துவாரத்து ஸ்டார்டிங் பாயிண்ட். எனவே நைல் நதி நுங்கும் முறையுமா ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அப்போ டெசர்ட் கிடையாது, கம்ப்ளீட்டாக விவசாயம் நிறைய நடந்துட்டு இருந்தது. பயிர் தொழில் பிரமாதம் நடந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் என்ன பழக்கம்னா, அங்கே விவசாயம் காமன். எல்லா விளைச்சலும் எங்கே வரணும்? அரண்மனையில் இருக்கிற தானிய கிடங்குக்கு வந்துடணும். அரசனுடைய தானிய கிடங்குக்கு வரணும். அங்கிருந்தா சப்ளை ஆகும். அப்போது இந்த மக்கள் கப்பல் கட்டுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? கப்பல் கட்டுறதுக்கு மரம் வேணும்னா எங்கே போய் வெட்டுறான்? நைல் நதி எங்கே உற்பத்தி ஆகுறதோ அந்த இடத்துல இருக்கிற மரத்தை, இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டி கப்பல் கட்டிடும். உங்களுக்கு தெரியும், காட்டில் மரத்தை வெட்டினா உங்கள் வீட்டில் இருக்கிற கான்கிரீட்டு கம்பி போடாமல் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தூங்கும்போது உங்களுக்கு பெட்ஷீட் ஆயிடும். கான்கிரீட் என்ன ஆகும்? தூங்கும்போது உங்களுக்கு பெட்ஷீட் ஆயிடும். அந்த மாதிரி அந்த மரம் விழுந்து போனால் ரூட்டை பைன் பண்ணி இருக்கக்கூடிய, மண்ணை பைன் பண்ணி இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாம் போயிடும். அப்போ என்ன ஆகும்? சாயில் எரோஷன் முடிஞ்சு போச்சா? அந்த சாயில் எங்கே வந்து சேரும்? நைல் ரிவரில் வந்து சேரும். நைல் ரிவரில் வந்து சேர்ந்த அந்த சாயில் எல்லாம் அங்கங்கே வாய்க்கால் பிரியுது வயலுக்கு, அதில் போய் சேருது. ஸோ இவைகள் எல்லாம் என்ன ஆகுது? சில்ட்டு ஃபார்ம் ஆகி அப்படியே தண்ணி போகிற கொள்ளளவு குறைய ஆரம்பிச்சிருச்சு. The volume of the water which flows to the river and canals are reduced to the minimum. 10,000 ஏக்கர் பாய வேண்டியது 1000 ஏக்கர் தான் பாயுது. எப்படி சார் அது கம்மியாகும்? கண்ணு, இப்போ உன்னுடைய நரம்பு இருக்கு இல்லையா, அப்பா கிட்டே ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால் சொல்லுவார். இப்போ நரம்புக்குள்ளே டியூப் தானே, டியூபுக்குள்ளே நம்ம போகிற ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா
ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்? பிளாக் பண்ணிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வந்துடும். அப்போ உள்ள இருக்க போகிற கேப் என்ன ஆகும்? அடிச்சிடும். அதே மாதிரி தான் நதிகள் இவ்வளோ ஆழமாக இருக்குது. இதில் மண் கொட்ட கொட்ட என்ன ஆகும்? நதியினுடைய ஆழம் குறைஞ்சி போயிடும், தண்ணீர் போகிற அளவு குறைஞ்சிடும். எனவே பாசனம் குறைஞ்சி போச்சு, வயல்வெளியெல்லாம் பாசனத்துக்கு தகுதியாக இல்லை. தண்ணீர் இல்லைன்னா என்ன நடக்கும்? நம்ம நாடு தமிழ்நாடு ரெசெட்டாக மாறுறதுக்கு காரணம் என்னது? நோ வாட்டர். நோ வாட்டர். பிகாஸ் நோ வாட்டர்னா அந்த காடு இல்லை. எனவே திடீர்னு விவசாயம் படுத்து போச்சு, விளைச்சல் இல்லை, தானியம் இல்லை, தானிய கிடங்கு வேறு, தானியமே இல்லை. இதை யார் மன்னன்ட்டு அரசிக்கிட்ட சொல்றது? எப்போ எக்கனாமிக்கலி டூ மச்சா வளர்ந்துட்டானோ, காசு ஈஸியாக வந்து காசு கொட்ட ஆரம்பிக்குதோ, உடனே ஈஜிப்டில் அலெக்சாண்ட்ரியாவில் வீதியெல்லாம் தேரோட்டம், பீரோட்டம், முத்த களியாட்டம். காசு இருக்குது, உழைக்க வேண்டாம். எல்லாரும் இன்னைக்கு இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்களே நாட்டில். இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காது. லட்சத்தீவில் ஃபிஷிங் போகிறவங்களாம் போகிறதில்ல, ஏன்னா எல்லாம் இலவசம். பெட்ரோல் கூட ரேஷனில் ஓசு கொடுத்துறோம் அந்த ஊரில். அப்படி உருப்படி ஆகுமா? நம்மளை எல்லாம் பிச்சைக்காரர்களாக மாற்றி விட்டார்கள் இந்த அரசியல்வாதிகள். இலவசம்னா என்ன அர்த்தம்? நீ பிச்சை எடுக்கிறன்னு அர்த்தம். நீ உழைக்காமல் கிடைக்கிற அனைத்தும் உனது பிச்சை. நீ உழைக்காமல் வாங்குகிற அத்தனையும் உன்னுடைய பிச்சை. நீ பிச்சை எடுக்கிற இல்லையா? அப்போ அந்த மக்கள் உழைக்காமல் காசு வந்தது. தேரு, பீரு, முத்தம், களி, போதை எல்லாம். ஒருத்தருக்கும் நிகழ்காலம் தெரியல, மன்னனுக்கும் தெரியல, அரசுக்கும் தெரியல, எல்லாம் போதையில் தள்ளாடி இருந்தாங்க. அப்போ ஏதோ போதை தெரிந்த ஒரு நேரத்தில் ஒரு மந்திரிக்கு விவரம் தெரியும். ஐயோ, நம்ம தானிய கிடங்கள் தானியம் இல்லையே. இதை இப்போ மந்திரிகிட்ட சொல்றது, அரசியிட சொல்றது. அதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் மன்னா அரசியே இப்படி ஆகி போச்சுன்னா என்ன ஆச்சு? மன்னன் கேட்குறான், அரசு கேட்குறான். இதனால நடந்து போச்சுன்னு சொன்னாங்க. ஆற்றுல தண்ணி போகுதுங்க, வெள்ளந்தான் போச்சு. என்னையா பண்ணுறது? அப்போ தான் மந்திரி ஆலோசனை கேட்குறான். என்ன பண்ணுறது? 2 பேரும் சேர்ந்து யோசிக்கிறோம். வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களாம் வர சொல். லேடிஸ் எல்லாம் வேண்டாம். லேடிஸுக்கு என்ன பேர் தெரியுமா அந்த காலத்தில்? ஹிட்லர் வச்ச பேர் சைல்டு பேரிங் மிஷின். என்னது? அவங்கள வீட்டில் விட்டு, குழந்தைகள் விட்டு, வயசானவங்கள் விட்டு, நம்ம மாதிரி இளைஞர்கள் மட்டும் போகலாம் அப்படின்ட்டு எல்லா இளைஞர்களையும் வீட்டை விட்டு வெளியே வர சொன்னான். அறிவாளும் வாழும் வீடும் ஈட்டியும் கேடயமும் இல்லை, வெறும் பக்கெட் எடுத்துட்டு வா, மண்வெட்டி எடுத்துட்டு வா. பக்கெட்டு மண்வெட்டி எடுத்துட்டு வீரர்கள் எல்லாம் ஆறுகளில் வாய்க்கால்களில் மணல் வார போய் விட்டாங்க. எங்கே போனாங்க? மணல் வார போய் விட்டாங்க. மணலை அள்ளி அள்ளி கொட்டுறான். மணலாக இருக்குது. மண் அந்த சில்ட் எப்படி இருக்குது? மணலாக இருக்குது. அதை அள்ளி கொட்டியது தான் இன்னைக்கு இருக்கிற பிரமிட்ஸ் பக்கத்தில் இருக்கிற மணல் குண்டுகள். ஸ்பிங்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. பக்கத்தில் மணல் குண்டுகள் எல்லாம் இவ்வாறு வாரி வாரி எங்கோ வந்து கொட்டிய மணல் தான் அந்த ஈஜிப்டில் டெசர்ட் மாதிரி இருக்கிறது. ஆம்பளைங்கள்லாம், வீரர்கள் எல்லாம், போர் வீரர்கள் எல்லாம் மண்வார போயிட்டான். வீட்டில் யார் இருக்கா? சைல்டு பேரிங் மிஷின்ஸ். கத்தி தூக்க சத்து இல்லாத வயதானவர்கள். பக்கத்து நாட்டுக்காரன் பார்க்குறான், இதுதாண்டா சௌரியம். கத்தியின்றி ரத்தமின்றி நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு இதுதான் சந்தர்ப்பம். வந்தான். பக்கத்தில் எத்தனை சிவிலைசேஷன் மெசபோமியாவிலிருந்து, சுமேரியன்லேருந்து எத்தனை பேர், அத்தனை பேர்த்தில் அவன் வந்தான். எகிப்தை பிடிச்சான். எகிப்து ஒழிந்தது. எகிப்திய நாகரிகம் ஒழிந்தது. எகிப்திய நாகரிகம் ஒழிந்ததற்கு, ஈஜிப்ட் சிவிலைசேஷன் அடியோடு மண்ணோடு மண்ணாக போனதுக்கு என்ன காரணம்? அவர்கள் ஒரு நதியின் பிறப்பிடத்தை அடித்ததுதான். நதியின் பிறப்பிடத்தை இன்னைக்கும் அங்கு போய் பார்த்தா பல அரசியல் மன்னர்களுடைய மணிமகுடங்கள் மண்ணுக்குள்ள பொதிஞ்சு போய் கிடக்கும். மண்ணோடு மண்ணா போயிட்டான். யாரு? மன்னனும் அரசியும் எல்லாரும். அப்ப நம்ம நாட்டில் அதே கதிதான். எல்லா ஆறுகளையும் சாகடிச்சிட்டோம், எல்லா நதிகளையும் சாகடிச்சிட்டோம். இதனால இருந்த இயற்கை காடுகளை, உன்னதமான பிரைமரி வெஜிடேஷன், ஷோலா கிராஸ்லேண்டை, இயற்கையான டிஸ்வர்ஸ் ஃபாரஸ்ட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு பிளான்டேஷன் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற சாயெல்லாம் மெரினா பீச்சில் வந்து விழுது. சுனாமியில் பார்க்குறோம் இல்லையா? இங்கு பெய்கிற மழையெல்லாம் உறிஞ்சப்படாமல் வெள்ளமாக போயிடுது. காலை வெள்ளம், மாலை வறட்சி. காலை மழை, மாலை வெள்ளம், நாளை காலை வறட்சி. இப்போ நமது சமுதாயம், நமது நாகரிகம் என்று அழியப் போகிறது.
இது நிதர்சனமான உண்மை. சில சரித்திரங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் நம்ம இங்கே பாடம் முடிக்கணும். அந்த நேரத்துக்கு கிடைச்சா போதும், அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கைங்கிற ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயத்தை தான் இந்த இளைஞர்கள் மனசில் விதைச்சிட்டாங்க. சாப்பாடு, சோறு, காசு, கல்யாணம், கருமாதி, இதை தவிர எதையுமே யோசிக்காத ஒரு கூட்டு சமுதாயத்தில் நீங்கள் இளைஞர்கள் பரிதாபமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு சக்தி இல்லாத இளைய சமுதாயம் நீங்கள் தான். உங்கள் கையில் தான் இருக்கு. நான் உங்கள்கிட்ட பேசலைங்க. உங்கள் கண்ணு மூலமாக உங்களிடமிருந்து இன்னும் பிறக்காத குழந்தைகள் இருக்குதே, அதுக வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னும் பிறக்காத குழந்தையின் கண்கள் நன்றாக திறக்க வேண்டியவை என்ற ஆதங்கத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அர்த்தம் புரியுதா? அப்போ இந்த பூமி, உங்கள் மூலமாக வர்ற சமுதாயம், உங்கள் வாரிசுகள், இதை காப்பாற்ற வேண்டியது யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு. எங்கள் வாழ்க்கை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இனி வாழ போகிறது நீங்கள் தான். அப்போ உங்கள் வாழ்க்கை யார் பார்க்கணும்? நீங்கள் தான் பார்க்கணும். இதுக்கு அப்பா உங்கள் சேப்பில் வச்சிருக்கிற கோல்டு, தங்கம், காசெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. புரியுதுங்களா? ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கணுமா? ஆக்சிஜன் பார் வைக்கணுமா? வந்துடும். அங்கங்கே இருக்குது எப்போவே. இதெல்லாம் நாம் அழிந்து வருவதனுடைய அடையாளங்கள். முதல் அடையாளம் வாட்டர் பாட்டில். 25 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை வாட்டர் பாட்டில் பிடிச்சு குடிக்கிற அசிங்கம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே இந்த அழிவினுடைய துவக்கம் துவங்கிவிட்டது. எப்படி இந்த கிராஸ் ரோட்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன முக்கியம்? ஓட்டு முக்கியம், எலெக்ஷன் முக்கியம், அவன் கொடுக்குற இலவசம் முக்கியம். ஆனால் நாடு யாருக்கும் முக்கியம். ஏப்பா, நான் உங்களுக்கு தான், உங்களுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். Will you save this year? Yes, sir. Are you definite? Yes, sir. இல்லை கீழே போனேன்னு மறந்துடுவீங்களா? No, sir. பார்க்கலாமா? Yes, sir. நீங்கள் +2 முடிச்சதுக்கப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க. Yes, sir. உண்மையிலேயே காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது மனசில் போய் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்தோம், பார்த்தோம், போனோம், மறந்தோம். ராத்திரி குடிச்சு காலையில் போதை அஞ்சு மாதிரி போயிடுவீங்க. இது 4 நாள் போதையாக பல பேத்துக்கு. ஆஹா, என்ன பிரமாதமாக இருக்குது. அவ்வளோதான். ஹாஸ்டலில் போய் அடுத்த டெஸ்ட்டு ஞாபகம் வச்சா மறந்துடுமா? அதை மறந்துடலாம், இதை மறந்துடலாம். புரியுதுங்களா? தேங்க்யூ. வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியா? எப்படி சாப்பாடு எடுத்துக்கங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் எ லாட். If you are interested, you have to come and copy it. அது வரல நான் பத்திரம் வச்சுக்கணும்.
போட்டு